ராவணனாவே சிவபக்தன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சிவனையே பயங்கர கோவப்படுத்தி தண்டனையும் வாங்கி அடுத்த நொடியே ஒரு வரமும் வாங்குறார். இது உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சிவன் மேல இருக்க அளவு கடந்த பக்தியில சிவனை தான் கைலாய மலையிலிருந்து இலங்கைக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவியும் நந்தி தேவரும் இதை தடுக்கணும்னு சிவனையும் ராவணனையும் சந்திக்கவே விடல. இதனால கோவம் அடைஞ்ச ராவணன், சிவன் என கைலாய மலைக்குள்ளதானே இருக்காரு, நான் அந்த கைலாய மலையை எடுத்துட்டு போறேன்னு கைலாய மலையை தூக்குறாரு. அவரும் அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவர் தான். தூக்கும் போது சிவன் நினைக்கிறாரு, தான் ஒரு விஷயம் அடையணுங்கிறதுக்காக அவங்களோட சம்மதமே இல்லாம இப்படி ஆணவமா நடந்துக்கிறது ரொம்ப தப்பு, இதுக்கான தண்டனை கொடுத்தாகணும்னு அவரோட சுண்டு வரல லைட்டா கைலாய மலையை அழுத்துறாரு. அப்போ அந்த வெயிட்ட தாங்க முடியாம ராவணன் கத்தி கதறான். அப்புறம் புரிஞ்சுக்கிறான் நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு. அப்போ சிவனை நினைச்சு பாடல் பாடணும்னு நினைக்கிறான். ஆனா கையில ஒரு வீணை இல்லை. அப்போ கால் இருக்க நரம்பு உருவி அதுல இசையமைச்சு சிவனுக்கு ஒரு அழகான பாடலும் பாடுறான். இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அந்த பக்தியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வரமும் தராரு, அதாவது சந்திரவாளையை பரிசளிக்கிறாரு. இது மாதிரி கதைகள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். பை.